புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்ள வந்தாரு தலைவா. ஆட்டத்தை அதுக்கப்புறம் தான் காமிச்சா போல, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு சொல்லி தேட்டரே அவர் பக்கத்தில் காமிச்சார் தலைவா. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சும் எம்ஜிஆர் அப்படியே நேரில் பார்த்த போல இருக்கு தலைவா, நேரில் பார்த்த போல இருக்கு. அதே போல 2026 ஒரு எம்ஜிஆர் வரணும், நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்யணும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த எம்ஜிஆர் அது போல் யாராலையும் வர முடியல. இப்போ அது போல் முயற்சி பண்ணுறாங்க, யாராலையும் இருக்க முடியல. ஒரே எம்ஜிஆர் தான். அது போல் யாராவது வரணும் நாங்கள் காத்துனுக்குறோம். ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோம். அது போல் எம்ஜிஆர் வரணும் 2026 எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் தலைவா, நல்லது நடக்கணும். அது போல் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சிகள் எம்ஜிஆருக்கான செதுக்க வச்ச பாட்டு வசனம் டைலாக் எல்லாமே எம்ஜிஆர் தான் தலைவா. இந்த படம் ஃபுல்லாக, இந்த படத்தில் கதையே இல்லை, படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் தான். சொல்லு தலைவா என்னண்ணா, அதுதானே எம்ஜிஆர். நம்ம எப்படி எம்ஜிஆரை பார்த்தோமோ அதே போல இருக்குண்ணா. ஒரு நடிப்போம் அவரோட மேனரிசம்லாம் அப்படி இருக்குண்ணா. எம்ஜிஆரை பார்த்த போலே அப்படியே இருக்குண்ணா. அழகாக நடிச்சிருக்காருண்ணா நம்ம கார்த்திகேயன். ஏன்னா சூர்யாவுக்கு மிஞ்சினவர் கிடையாது கார்த்தி, 2 பேருமே நடிப்பில் சிறந்தவருக்கு தான். இவரும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு எம்ஜிஆர் தான் நடிச்சு காய்ச்சிட்டா போல, அப்படியாப்பட்ட ஒரு நடிப்புண்ணா படத்தில். ஹீரோயினா சும்மா வந்தாங்க ஒரு 2 போய் கட்டி பிடிக்கிறது தானே ஹீரோயினி. ஹீரோயினிலாம் இதில் படத்தில் வேலை இல்லை. எம்ஜிஆர் பெண்களை தொட மாட்டார். அது போல தான் இந்த படத்தில் அவர் லேடிஸே வேணாம், ஹீரோயினே வேணாம், நானே பார்த்துட்டேன்னு பார்த்துட்டா போல இந்த படம் ஃபுல்லாக. அதுதானே ஃபுல்லாக எம்ஜிஆர் பாட்டு தானே, ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆர் பாட்டு தான் எல்லாமே. கடல் மேல் பிறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் பிறக்க வைத்தான் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டை போட்டு அழுக வைக்கிறாங்கன்னு இந்த படம் ஃபுல்லாக அழுக வைக்கிறாங்க. எல்லாருமே எம்ஜிஆர் பாட்டு தான். படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் 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 தான். 2026 ஒரு எம்ஜிஆர் வரணும்னு நாங்கள்லாம் காத்துனுக்குறோம். எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நாங்கள் வரம் மேலே வரம் காத்துனுக்குறோம் தலைவா. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது தலைவா. ஆனால் அதெல்லாம் யாருக்குன்னு எம்ஜிஆருக்கு நியர் யாரும் இல்லை. அதனால் அவங்களோட நடிப்பு யாருக்கும் தெரியல. எம்ஜிஆர் ஒன்றே மட்டும்தான் இந்த படத்தில் நன்றாக இருக்குது தலைவா. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு என் தலைவன் படம் வரல, தளபதி படம் வரல. அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்ல சிரிப்போட போகலாம் தலைவா. கார்த்தி எம்ஜிஆராகவே நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்துருக்காருன்னு சொல்லணும். சரியான பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் இன்டர்வல் பிளாக்லலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரில் விஜய் பண்ணியிருந்தானா ஒரு பொலிட்டிக்கல் கரியருக்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருந்திருக்கு படம். அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்களில் இது விஜய் பண்ணிடலாமே தோணுச்சு. பட் இவர் சரியான பெர்ஃபார்மன்ஸு, அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண், ஆனந்தராஜ்லாம் ஒரு எம்ஜிஆரோட ஃபுல் சாங்குமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சாங்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகலை, பட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. எம்ஜிஆரோட சாங்ஸ் எல்லாமே நிறைய சாங்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்கும் அதை எடுத்திருந்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஜானரில் தான் எடுத்திருக்காரு. ஒரு அந்நியன் கதை தான் இது. அதில் அந்நியனில் அந்த கருட புராணத்துலேருந்து ஒருத்தர் உள்ள விக்ரம் அந்நியனாக மாறுற மாதிரி இதில் எம்ஜிஆர் உள்ள கார்த்தி எம்ஜிஆராக மாறின்னு மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. செமையா இருந்துச்சு. அது எம்ஜிஆர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் பாடல்கள் வச்ச நிறைய பாடல்கள் வருது, அதுவும் நல்லா இருக்கு. எம்ஜிஆரா அவர் பண்ற விஷயங்களும் நல்லா இருக்கு. அப்படியே எம்ஜிஆராவே மாறி பண்றாரு. அந்நியன்ல லாஸ்ட்ல விக்ரம் பண்ணுவார்ல ஒண்ணு, அது இது நிறைய இடத்துல வருது. அது எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஏன்னா அவரோட பாடல்கள்லாம் நிறைய கேட்டுட்டு அவரை பார்க்க திருப்பி அவரோட ஒரு முழு படத்தை பார்க்க மாதிரி இருக்கும். எம்ஜிஆரே ஒரு சீன்ல வராது. செம்மையா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி எம்ஜிஆர் ஃபேனுக்கு பயங்கர ஒரு பொங்கல் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். எங்கள் தளபதி வரலங்கிற ஃபீல் தாண்டி எம்ஜிஆரையாவது காமிச்சாங்களேங்கிற ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஏன்னா நான் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட பாட்டு நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி டைலாக் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எம்ஜிஆர்ஸ் தான் வரும். நம்ம கார்த்தி சாருங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு எம்ஜிஆரை பார்த்தோம்னா அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, இப்போ உள்ள கிட்ஸுக்காக சும்மா ஜாலியாக ஃபன்னாக காமெடியாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் டோட்டலாக எம்ஜிஆரோட கான்செப்ட் தான். எம்ஜிஆர் அந்த காலத்தில் இருந்தப்போ எப்படிலாம் இருந்தார், இப்போ சப்போஸ் இங்கே ஒரு உதயமானார்னா அப்படின்னா எப்படிலாம் இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இப்போ வந்தாருன்னா எந்த மாதிரிலாம் தடுப்பாருன்னா அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரோட ஆக்டிங், அந்த ஜப்பான் முன்னாடி ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஜாலி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது.
சாங்ஸ்ல அப்படி படப்படுது. சாங்ஸ் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் சாங்ஸ் தான் சார். நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒரு சாங் 2 சாங் மட்டும்தான் உங்களுக்கு லவ் சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் லிரிக்ஸ் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி தெளிவாக புரிகிற மாதிரி இருந்தது பாட்டில். இப்போ வர பாட்டில் எதுலையுமே புரியாதுல. ஆக்சுவலி புரிகிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி எம்ஜிஆரோட சாங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை பார்க்கலாம். அதை தாண்டி நான் ஆணையிட்டால் பார்க்கலாம். அந்த மாதிரி எம்ஜிஆரோட சாங்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. இது வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. ஃபஸ்ட்டு நம்பியார் மாரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர், அதுக்கப்புறம் தப்பு நடந்துச்சுன்னா அநியாயத்தை பார்த்து பொங்குறது, அதுக்கப்புறம் ஒரு மல்டி பர்சனாலிட்டி, ஒரு அன்னியன் 2 மாரி படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. படத்தில் எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கெல்லாம் நல்லாயிருக்கு, பாட்டெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. காமெடியாக படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அதான் ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக ஒரு அன்னியன் மாரி மாறி மாறி வர்றது. படத்தோட கான்செப்டே தப்பை தட்டி கேட்கறது, அநியாயத்தை கண்டா பொங்குறது, இதேமாரி தான் கான்செப்ட். நல்லா இருக்குது. அது எம்ஜிஆராக மாறி மாறி நடிச்சிருக்காரு. கார்த்தி இதுமாரி மாறி மாறி நல்லா இருக்குது. படம் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, காமெடியாக. சத்யராஜ் ஓகே. படத்தில் அந்தளவுக்கு வர்றவங்கெல்லாம் ரொம்ப கேரக்டர் இல்லை, சின்ன சின்ன கேரக்டர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கு நல்லா ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாடம் நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் நல்லா இருக்குது. பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது சார். அதாவது எம்ஜிஆரோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எம்ஜிஆரோட தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதிமுக தொண்டருங்க. அவங்களாம் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து வாத்தியார் மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு உற்சாகமாக தான் இருக்கும். ஏன்னா இனிமேல் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாராவது தான் ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் இந்த படத்தில் நம்ம நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நல்லா இருக்குது. ஏன்னா கார்த்திக் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலில் காட்டும் போது நல்லாவே இருக்குது. அந்த ராஜாவின் பார்வையில் சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் எல்லாரும் வந்து சூப்பராக பண்ணிக்காரு. எம்ஜிஆர் ஸ்டைல் நல்லா பண்ணிக்காரு. ஆனந்த்ராஜ் நல்லா பண்ணிக்காரு. ஆனந்த்ராஜுக்கு அந்த இது கேட்டால் அமைஞ்சிருக்கு. அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டும்போது அந்த எம்ஜிஆர் இது நல்லா இருக்குது. கார்த்திக் நடிப்பு நல்லா இருக்கு. கார்த்திக் தான் ஃபுல் ஸ்கோப்பு. ஆமாம் சார், நல்லா இருக்குது. சத்யராஜோட நடிப்பு, அவரோட போர்ஷன் நல்லா இருக்கு. அவருக்கு என்ன இது நிலங்கள் ரவி பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த ராஜாவின் பார்வையில் சாங் நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் கண்டிப்பாக பிடிக்கும். எம்ஜிஆர் ரசிகன் 100% வந்து பார்ப்பாங்க. நல்லா இருக்கும். அதான் பராசக்தி படத்தில் கலைஞர் எப்படி வந்து காட்டின மாதிரியா இவங்க வந்து வேற மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்தால் ஜெயிக்கிற மாதிரி காட்டிக்காங்க. கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிப்பாங்க. நல்லாரும் பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. நான் ஒரு நல்ல வாட்ச். வாத்தியாரை திருப்பியும் ரெப்ளிகேட் பண்ண ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, நலன் படம் மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸில் இருந்த மாதிரி இருந்தது. அது நலன் படம் மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஓவரால் ஒரு நல்ல வாட்ச் தான். நல்லா இருந்தது. அந்த எம்ஜிஆர் வாத்தியாராகவும் அவரோட கேரக்டராகவும் மாறி மாறி வந்தது. ஓகே, நல்லா ரைட்டிங் தான், நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ரசிகர்கள் படம் பிடிக்குமா? ஓரளவுக்கு பிடிக்கும். பட் நிறைய பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆரை வேற ஒருத்தராக ஏற்றுக்க மாட்டாங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அவரை ஸ்க்ரீனில் திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ண விதம் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. எம்ஜிஆரே ஒரு சீனில் வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருக்கு படம். சாங்ஸ் கொஞ்சம் ஓகே தான். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக எனக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு. அதனால் ஆக்சுவலாக எல்லாருக்குமான ஸ்பேஸ் என்னவோ அது கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குன்னா, படம் வந்து ஒரு புதிய எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆர், அதாவது பழைய எம்ஜிஆர் போயிட்டார், புதிய எம்ஜிஆர் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அந்த புதிய எம்ஜிஆர் சில வேளை ஒரு விஜயா எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. அப்படிதான் இந்த படம் சொல்லுது. டைட்டில் லோகோல இருந்து கடைசி முடிவில் இருந்து ஆரம்பம் வந்து விஜயோட கட்சி கொடியிலேயே தவக்க கலர்லேயே அந்த மஞ்சள் சோப்பில் வருது. ஸோ எனக்கு அப்படி தான் படுது. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கார்த்திக் வந்து சொல்லவே தேவையில்லை. அஸ் யூஷுவல் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த டபுள் ரோல் எல்லாம் மாறுறது, அந்த கேரக்டர் வைஸ் மாறுறது எல்லாம் சூப்பராக இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பெரிய கேரக்டர் வைஸாக இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். கார்த்திக் தான் மெயின். கார்த்திக் தான் படம் ஃபுல்லாக வரார். கார்த்திக் தான் மெயின். சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் சாங் நல்லா இருக்குது. மற்றபடி ஒரு சாங் வந்து நல்லா இருக்குது. அதான் பழைய எம்ஜிஆர் இருந்து நல்ல நாட்டுக்கு மக்களுக்கு நல்லா செய்தாரு. இப்போ அப்படி ஒரு ஆள் இல்லை. ஹெல்ப் பண்ணி கேட்டால் இப்போ எம்ஜிஆர் வந்தால் தான் நல்லா இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஓகே, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அது எப்படின்னா வந்துட்டு இப்போ கார்த்திக் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நெகட்டிவ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு எம்ஜிஆர் சின்ன வயசுல இன்ஸ்பயராக தான் இருப்பாரு. அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர் மாறுற மாதிரி நல்லா இருந்துச்சு. மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
எம்ஜிஆர் வந்துட்டு அவரோட படம், அவரோட மேனரிசம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. சாங் நல்லா தான் இருந்துச்சு. சந்தோஷ் நாயர் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. சத்யராஜ் சார் சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சார், ஆனந்தராஜ் சார்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. பீரியட் போர்ஷன் அந்த அளவுக்கு காமெடியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு காமெடி வைக்க முடியாது. ஸோ பட் ஆனால் நல்லாவே இருந்துச்சு. இந்த பர்சனாலிட்டி மாறுறப்ப வந்துட்டு காமெடியாகவே இருந்துச்சு. நமக்கு என்கேஜிங்காக போச்சு. படத்தில் வந்துட்டு அந்த மாறுறது எம்ஜிஆர் வரிசையில் நல்லாவே இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம் ஃபேமிலியில் பார்க்கலாம். அது ஓகேண்ணா. பராசக்தி இன்னும் பார்க்கல. இதுவும் நல்லா தான் இருக்கும். கார்த்தி ஆக்டிங் சூப்பர்ண்ணா. கார்த்தி என்ன பண்ணி டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி. ஆனால் நல்லாவே இருந்துச்சு. சூஸ் பண்ணதுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, எம்ஜிஆர் ஆடியன்ஸு, அந்த பழைய ஓல்டு ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்லாம் வருவாங்கன்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இருக்கும். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்துச்சுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். கார்த்தி சார் நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய பேர் ஜப்பான் மாதிரி இருக்கு அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜப்பான் அளவுக்குலாம் அந்த படம் ஒஸ்ட் கிடையாது. படம் நல்லா இருக்கு. எந்த ரிவ்யூஸும் பார்க்காம பொங்கலுக்கும் வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எல்லாம் பயங்கரமாக இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே கார்த்தி சார் நடிச்சிருக்காரு. அது அனியன் அளவுக்கு ரொம்ப டிஸ்டிங்டிவா தெரியல. அனியன்ல 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப டிஸ்டிங்டிவா காமிச்சிருப்பாரு விக்ரம் சார். அந்த அளவுக்கு டிஸ்டிங்டிவா இல்ல. ஆனா எம்ஜிஆர் கார்த்தின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு டிஸ்டிங்கா நடிச்சிருக்காரு. சானா சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த ரீமேக் சாங்ஸ் எடுத்து பண்ணது அவ்வளவு செட் ஆகல. ஆனா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல சூப்பரா பண்ணிருக்காரு. கம்ப்ளீட் மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சத்யராஜ் சார்தோ இல்ல ராஜ்கிரண் சார்தோ, ராஜ்கிரண் சார் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் சார் அவ்வளவு உட்கார்ல படத்துல, கீர்த்தி ஷெட்டி அவ்வளவு உட்கார்ல படத்துல. அவங்க எல்லாரோட இதையுமே சேர்த்து வச்சு நடிச்சிருக்கிறது கார்த்தி தான். அது வந்து ஒருத்தர் கண்ணாடி போட்டு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி லைக் படம் கேவலமா இருக்கு, ஜப்பான் மாதிரி இருக்குன்னாரு. சரி, அவருக்கு அடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஜனநாயகன் வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றாரு. ஒருத்தரோட படம் வரலங்கிறதுக்காக இன்னொருத்தரோட படத்தை அடிக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை. இதுதான் அவரும் சொல்லுவாரு. லைக் ஒரு மூவி வந்துச்சுன்னா ஒரு மூவியா என்ஜாய் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ். என்ஜாய் த மூவி. இது ஒரு நல்ல படம். வந்து தியேட்டர்ல பாருங்க. இல்ல, நான் ஒரு படம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால வந்து ரீசெண்டா ஒரு 2023 2024 நிறைய படம் ரொம்ப படமே இல்லைங்கிற அளவுக்கு இருந்துச்சு மூவி டாட்ல. அந்த இருந்த அளவுக்குலாம் ஒஸ்ட் கிடையாது. நல்லாவே இருக்கு. நல்ல படம் இல்லைன்னு சொல்லும் போது நல்ல படம் இல்லைன்னு சொல்றதுல தப்பு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதை பண்ணிட்டு அப்புறம் லோகேஷ் கனகராஜே வந்து உங்களை யார் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னான்னு கேட்டாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனால் ஒரு நல்லா இருக்க மூவியும் உங்களோட பர்சனல் ஹீரோவோட அஜெண்டாக்காக வந்து இன்னொருத்தவங்களோட மூவியே கெடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஆமா, இப்போ ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு நார்மல் மூவி ஹிட் ஃபிளாப்பா அடுத்த படம் போயிடுவாங்க. ஆனால் ஒரு டேரக்டருக்கோ இல்லை ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை அங்கே ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட்கோ இதான் லைஃப். ஸோ தேவையில்லாம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாம எல்லாரும் வந்து மூவி என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி வந்து ஆஸ் ஆல்வேஸ் பின்னிட்டாரு. அந்த எம்ஜிஆரோட மேனரிசம்ஸ் அப்படியே காமிச்சிருக்காரு. எல்லாம் செமையா இருந்தது. விண்டேஜ் சாங்ஸ் டான்ஸ் ஆச்சாரு. அந்த கெட்டப்லாம் செமையா இருந்தது. ஆமா, சத்யராஜ் அந்த அம்மா இன்னொருத்தர் இருக்காரு, அவர்லாம் செம்மையா பண்ணாங்க பெர்ஃபார்மன்ஸ். அந்த அவங்க கெட்டப் வந்து செம்மையா இருந்தது. அவங்க வந்து அந்த ஒரு சத்யராஜ் வந்து பல் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாம் செம்மையா இருந்தது. ஆமா, அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன் அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த எம்ஜிஆர் கண்ணுலேருந்து கார்த்திக் அனுப்புவாங்க, அதெல்லாம் செமையா இருந்தது. அந்த சீக்வன்ஸ் செமையா இருந்தது. எம்ஜிஆருக்காக பார்க்கலாம், வேற ஒண்ணுமே. எம்ஜிஆர் நான் சின்னப்போ வந்து தாத்தா பாட்டியோட உட்காரும் போது அவங்க வந்து எம்ஜிஆர் படம் பார்த்துருப்பாங்க. எல்லாம் எம்ஜிஆர் சீன்ஸ் அந்த பாட்டெலாம் கேட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி விண்டேஜா இருந்தது, நாஸ்டாலஜிக்கா இருந்தது கேட்கும் போது. நல்லா இருந்தது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு சிலர் வந்து சொல்றாங்க சார், படம் வந்து மக்கள் வந்து பப்ளிக்காக வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பும் கிடையாது. பட் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து நலன் குமாரசாமியோட ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷனில் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் வருது. அது நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சிருந்தது படம். நிறைய இடத்துல கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க மக்கள். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருக்குது சார் படம். யார்? கார்த்திக் சார் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இன்றைக்குள்ள ஒரு ஹீரோ வந்து பழைய ஹீரோவான எம்ஜிஆர் மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் சில சீக்வன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வரது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சில இடத்துல ரொம்ப நாளாக பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். நல்லா சாங்ஸ் நல்லா இருக்குது சார். ஏன்னா பழைய சாங் ரீமிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரிலேட் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். என் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் கார்த்திக் சார் இவர் சத்யராஜ் சாரோட பிஏவான வருவேன். த்ரூ அவுட்டாக நான் வரேன் படத்தில். பட் அது வந்து ஒரு மீட்டரில் பண்ணணும், அந்த மீட்டரில் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் எவ்ரிபடி லைக் மை கேரக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ.